Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். என்டிஏவை பலவீனப்படுத்தணும். அப்போ பாமக அங்கே போகாமல் இருந்தால் ஓரளவுக்கு நம்ம வட மாவட்டங்களில் திமுக அதில் இது பண்ண முடியும்ட்டு பாமகவை இழுக்கிற வேலையை பண்ணுறாங்க. சின்ன ஒரு அன்புமணி ராமதாஸ் திமுக பக்கம் போக வேண்டாம், விஜய் இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் யார் வந்தாலும் சேர்த்துக்கலான்ற லெவலில் இருக்காங்க. அப்போ அப்படி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா விஜய் ஸ்ட்ராங் ஆகிடுவார். அப்படி விஜய் ஸ்ட்ராங் ஆகி அந்த வாக்குகளை பிரிக்கிறாங்க வச்சுக்கோங்க. 100 ஓட்டு இருக்குது, விஜய் 30 ஓட்டு பிரிச்சிட்டாரு வச்சுக்கோங்க. இந்த கூட்டணி போயிட்டு 30 ஓட்டு வாங்கிடுறாங்க. 35லேருந்து 40 ஓட்டு என்டிஏ வாங்குச்சுன்னா யார் ஜெயிப்பா? மன்னிப்பு கேட்கிறேன் நேரில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியும் கூட நீங்கள் ஏன் வந்து இன்னும் பேசாமல் இருக்கீங்க? போக போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. ராமதாஸ் அர்த்தம் என்ன? ராமதாஸுக்கு மன்னிப்புலாம் மேட்ரு இல்லை, தலைவர் பதவி தான் மேட்ரு. ஐயா நீங்கள் குலதெய்வம், நீங்கள் ஆரம்பிச்சிங்க, உங்களை மதிக்கிறோம். ஆனால் எதிர்காலம் அன்புமணி தான். நாளைக்கே ஏதாவது ஒன்றா நாங்கள் பகைச்சிட்டு வந்தோம்னா நாளைக்கு. அதனால தான் 2 பேர் போய் நெஞ்சு வழியில் போய் படுத்துக்கிட்டாங்க. எதுக்கு வம்பு? அரசியல்ன்றது ஒரு வியாபாரம். ஸ்டாலின் வந்தோன்னா துரைமுருகனை கோச்சிக்கினாரா, இல்லை மற்ற மூத்த தலைவர் கோச்சிக்கினாரா? ஸ்டாலினை எப்படி அவர் மனசுக்குள்ளே எப்படி இடம் பிடிக்க முடியும்? நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையில் திமுக தலையிடுகிறதா, திமுகவின் சதி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ எழ தொடங்கியிருக்கு. குறிப்பாக அன்புமணி அவர்கள் ஒரு மாவட்ட பொதுக்குழுவில் பேசி இந்த விவகாரம் தான். உடனடியாக இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள், அதாவது பாமக எம்எல்ஏக்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு கிளம்பும்போது ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் விஷயத்த சொல்கிறாரு. இது மாதிரியான கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய் என்கிறார். யார் சொல்வதில் உண்மை இருக்கு? இந்த விவகாரத்தில் நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன். மற்றவங்க கூட அப்புறமா தான் பேச ஆரம்பித்தாங்க. நான் டே 1லேருந்தே சொல்கிறேன். திமுக எனக்கு கிடைச்ச தகவல், உளவுத்துறை மற்ற விஷயங்களில் கிடைச்ச தகவல், திமுக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏடிஎம்கேவை பலகீனப்படுத்தணும்னு. அப்படி பலகீனப்படுத்த முயற்சி எடுக்கிறது தான் 2024 என்டிஏவை ஸ்ப்ளிட் பண்ணது. என்டிஏவை ஸ்ப்ளிட் பண்ணது மட்டும் இல்லை, பாமகவை கொண்டு வந்து பாஜகவோட இணைக்கிற வேலையும் டிஎம்கே வெற்றிகரமாக செஞ்சு முடித்தாங்க. அதனுடைய விளைவு நீங்கள் அவங்களுக்கு 2 பேருக்குமே பெரிய தோல்வி. 100% வெற்றி டிஎம்கே கிடச்சிது. சேம் அதே இதே அவர்கள் என்ன நினச்சாங்கன்னா, எடப்பாடிக்கும் இவங்களுக்கும் சண்டை. அண்ணாமலை அங்கே தான் இருக்கார், அவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் சேரவும் விட மாட்டார். அண்ணாமலைக்கு பெரிய மரியாதை அங்கே இருக்குது டெல்லியில். அதனால் ஏடிஎம்கே பிஜேபி சேரவே சேராது. ஏடிஎம்கே தாவேகா சேராமல் பார்த்துக்கணும் அப்படின்றதில் தாவேகாவுடைய முக்கியமான ஆட்களெல்லாம் கையில் எடுத்தாங்க. தாவேகாவும் அவர்கள் சொன்னபடி தான் ஆடிச்சு. அவர்களும் அங்கே போகல. கிட்டத்தட்ட அவங்க போய் 117 சீட்டு 2.5 வருஷம் ஆச்சுன்ற மாதிரி பொருந்தாத, கூட்டணிக்கு ஒத்து வராத விஷயங்கள்லாம் கோரிக்கையாக வைக்கிற வேலையை பண்ணாங்க. அதுக்கான அசைன்மெண்ட்டு எங்கேருந்து வந்துச்சுலாம் தெரியும். அப்போது இப்போ அதிமுகவை ஒன்றும் இல்லாமல் தனிமைப்படுத்தணும் அப்படின்றது தான் டிஎம்கேவுடைய ஒர்க்கு. அது அவங்க நியாயமும் கூட, அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதில் வெற்றியும் பெற்று இருந்த நேரத்தில் தான் திடீர்னு பாஜக என்ன யோசிச்சதுன்னா, இங்கே இந்த தடவை ஒருவேளை தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்துட்டா பாஜக தனித்து விடப்படும், பாமக கூட அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நமக்கு சிக்கலாகிடும். பாஜக ஒன்றும் இல்லாமல் போகிற கண்டிஷன் வந்துடும். இன்னொன்று, தாவேகா வளர விட்டால் பாஜக வர முடியாது. அப்போது நம்ம இப்போ என்ன பண்ணணும்? பெரிய கட்சி நமக்கு ஒரே கூட்டாளி ஏடிஎம்கே தான் அப்படின்னு டக்குன்னு மறுபடியும் பேசி, அமித்ஷாவே நேரடியாக தலையிட்டு அழைத்து பேசி, அதில் இவர் எடப்பாடி பழனிசாமியுடைய முக்கிய கோரிக்கை அண்ணாமலையை மாற்றணும், அதற்கும் ஒத்துக்கிட்டு டிடிவி ஓபிஎஸ் சம்மந்தமாக நாங்கள் தான் முடிவெடுப்போம் அப்படின்னதும் ஒத்துக்கிட்டு தான் ஓகே சொல்லி தான் அமித்ஷா இங்கே வராரு. கரெக்டாக? ஆனால் இங்கே என்ன பிரச்சாரம் வந்துச்சு? பாஜக மிரட்டி பணியை வைத்தது, அது இதெல்லாம் அது ஒரு பக்கம், அது தனியாக வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு முதல்ல வந்த உடனே அது பேட்டியில் என்ன சொன்னார்? டிடிவி ஓபிஎஸ் அவங்க உள்கட்சி விவகாரன்ட்டார். அண்ணாமலையை மாற்றிட்டாங்க. ஏடிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங் ஆனவுடனே திமுகவுக்கு கிட்டத்தட்ட கடுமையான கடுப்பு. நீங்கள் முதல்ல ஒரு பேச்சு பல விஷயத்தில் பார்க்கலாம். இந்த கூட்டணி விளங்காது, தேராது, அவங்களுக்குள்ள சண்டை அப்படி இப்படிலாம் பெருசாக உருவாக்குனாங்க. ஞாபகம் இருக்கா? யார் அவர் என்டிஏ அலையன்ஸ்னு சொல்ல அந்த மொழிபெயர்ப்பாளர் பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு அவர் மொழிபெயர்க்க அது ஒரு விவாத பொருளாக மாறிச்சு. இதெல்லாம் நடந்துருந்தது. இந்த நேரத்தில் திமுக என்ன யோசிக்குதுன்னா, இந்த என்டிஏ இவங்க எதிர்பார்க்காம ஃபார்ம் ஆகிடுச்சு.
இப்போ என்டிஏவை பலவீனப்படுத்தணும். அப்போ பாமக அங்கே போகாமல் இருந்தால் ஓரளவுக்கு நம்ம வட மாவட்டங்களில் திமுக அதில் இது பண்ண முடியும்ட்டு பாமகவை இழுக்கிற வேலையை பண்ணுறாங்க. இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். பெரியவர்கிட்ட பேசி திமுக பக்கம் இழுக்கிற வேலையை அவங்க கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, சின்னவர் அன்புமணி ராமதாஸ் திமுக பக்கம் போக வேண்டாம், நாம் என்டிஏ கூட்டணியில் இருப்போம், அதுதான் நமக்கு நன்மை. இப்போ மட்டும் இல்லை, 2029 மத்திய அமைச்சர் முதற்கொண்டு நம்ம நின்று ஜெயிச்சா இது பண்ணலான்றது அவர் பிடிவாதமாக இருக்க. இன்னொரு பக்கம் பாமக உள்ளே வந்தால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் வெளியே போக மாட்டாங்க. அவங்க எப்படி முடிவு பண்ணாங்கன்னா, பாமகவை வெளியில் கொண்டு வந்து நம்ம கூட கூட்டணி சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு கல்லில் 2 மாங்காய். ஒன்று என்டிஏ பலகீனப்படுது, இன்னொன்று நம்மக்கிட்ட பாமக வந்துடுது. அப்போ விசிகா போனால் போட்டோம், பாமகவே நம்மக்கிட்ட வரும்போது பிரச்சனை இல்லை அப்படின்னு டிஎம்கே கணக்கு போடுறாங்க. ஆனால் உளவுத்துறை மற்றவர்கள் பெண்ணுலாம் அவங்களது இருக்குல்ல, அவங்களாம் என்ன ரிப்போர்ட் போடுறாங்கன்னா பாமக உள்ளே வர்றது ஓகே, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் போனால் அவங்க மட்டும் போக மாட்டாங்க. இப்போ சிபிஎம்லாம் கடுப்பில் இருக்காங்க. பழைய மக்கள் நல கூட்டணி அப்படியே அங்கே போய் உக்காந்துச்சுன்னா, அது விஜய்கிட்ட போயிடுச்சுன்னா, விஜய் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் யார் வந்தாலும் சேர்த்துக்கலான்ற லெவலில் இருக்காங்க. அப்போ அப்படி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா விஜய் ஸ்ட்ராங் ஆகிடுவார். அப்படி விஜய் ஸ்ட்ராங் ஆகி அந்த வாக்குகளை பிரிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இப்போ 100 ஓட்டு இருக்குது, விஜய் 30 ஓட்டு பிரிச்சிட்டாரு வச்சுக்கோங்க. இந்த கூட்டணி போயிட்டு 30 ஓட்டு வாங்கிடுறாங்க. இவங்க வந்து 25 ஓட்டு வாங்குறாங்க டிஎம்கே. 35லேருந்து 40 ஓட்டு என்டிஏ வாங்குச்சுன்னா யார் ஜெயிப்பா? இந்த பிரிவுனால என்டிஏ அடிச்சிடும். கரெக்டாக? அதனால் டக்குன்னு அந்த முடிவை கைவிட்டுட்டாங்க. ஆனால் இந்த கேப்பில் டேடுக்கும் சன்னுக்கும் ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு. அவர் ஒரு கூட்டத்தை இவர் கூட்டத்துக்கு யாரையும் போவேனான்னு சொல்ல, பெரிய பிரச்சனை சொன்னார்ல, கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் பேசி என்னை மானபங்கப்படுத்தி விட்டார், இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா சொன்னார்ல, அது அவருக்கு பெரிய கௌரவ பிரச்சனையாக மாறிடுச்சு. என்ன நம்ம ஆரம்பித்த கட்சி நம்ம அதெல்லாம் சொன்னார், நான் பார்த்து தலைவராக்கணும். ஆனால் இன்றைக்கி அவர் கூட்டத்துக்கு போவான்னு யாரையும் சொல்கிறாரு, யாரும் வரல. 8 பேர் வர்றாங்க, எம்எல்ஏகளில் 3 பேர் அங்கே இருக்காங்க, பொதுச் செயலாளரை காணவில்லை, கண்டுபிடிச்சி கொடுத்தா 100 ரூபா தர்றேன். அப்போ அவருக்கு கடுமையான கோபம் இருக்குது. ஏன்னா அவர் தான் எல்லாமே. ஆனால் அவர் அதை தொட்டு பார்த்துருக்கூடாது. இப்போ ஒரு குடும்ப தலைவர் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வராரு, பையன் கையில் சேர்மன் போஸ்ட்டை கொடுக்குறாரு. இவரும் ஒரு கௌரவ சேர்மனாக இருக்கார். ஆனால் பவர் யார்கிட்ட இருக்கும்? எல்லா எம்டிக்களும் சேர்மனால் நியமிக்கப்பட்டவர்கள், சேர்மனுக்கு பவர் இருக்கும். அப்போ நீங்கள் போயிட்டு ரொம்ப அதை தொட்டு பார்த்தா சேர்மன் பையன்தான் பயப்படுறாப்புல. அதை மீறி நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு நான் தான் பவர், நான் தான் பழைய சேர்மன்னா, ஆனால் எழுத்துப்பூர்வமாக எப்படி வரும்? சேர்மன் வந்து பையன்தான்னு வரும். இப்போ எங்கள் கட்சி அப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணால் நீங்கள் ரொம்ப தொட்டோன்னா அங்கே என்ன ஆகுது? தலைவர் நீக்கிட்டேன் அப்படின்னா தலைவர் நீங்கள் நீக்க முடியாதுன்னு வராரு பையன். ஏன் நீக்க முடியாது? பைலா பிரகாரம் பொதுக்குழு தான் தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கு. நிருபர்கள் ராமதாஸை கேட்குறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறாங்களே, 3 வருஷம் ஆகிடுச்சு இல்லை, அவர் பதவி முடிஞ்சிச்சு, அதையும் பொதுக்குழு தான் தீர்மானிக்கணும். அடுத்த தலைவரை 3 வருடம் ஆகிவிட்டது, இவர் பதவி முடிஞ்சிச்சு, இனிமேல் இவர் தலைவராக இருப்பார், முகுந்தன் தலைவராக இருப்பார், இல்லை ராமதாஸ் தலைவராக இருப்பார்ன்றது பொதுக்குழு தான் தீர்மானிக்கணும். அப்போ பொதுக்குழு யார் கூட்டணும்? நான் தான் கூட்டுவேன்றாரு ராமதாஸ். ஆனால் அவங்க கட்சி பைலா பிரகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது. அப்போ எல்லா வகையிலையுமே கட்சி கிட்டத்தட்ட அன்புமணிக்கிட்ட போயிடுச்சு. இந்த கோபம் அன்புமணிக்கு என்ன கோபம்னா, ஒழுங்காக இருந்த கட்சியை வெளியே இழுத்து அப்பாவையும் தூண்டி விட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆகிட்டுருக்குன்னா திமுக உள்ளே விளையாடுது. அவர் அதை போட்டு அடிக்கிறார். ராமதாஸ் ஒத்துக்குவாரா? இல்லை திமுக காரணம் ஒத்துக்குவாரா? கடையில் எடுத்த போயின்னு தான் சொல்லுவார். ஆனால் இது அரசியல் அறிந்தவர்கள், விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன விஷயம்னு. அப்போது ஏதோ ஒரு வகையில் திமுக லைட்டாக பின்வாங்கிட்டாங்க. இது நான் இன்னொன்று சொல்கிறேன். நேற்று திருமாவளவன் பேட்டி பார்த்துருப்பீங்க. அவர் ஒத்துக்கிறாரா இல்லையா? பாமக இங்கே வரும், இங்கே வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம், வெளியே போயிடுவோம், பாமக வரது வாய்ப்பு இருக்குன்னா இருக்குன்றாரு. சேட்டலைட் சேனலே அதை பேட்டி போடுது. அப்போது திருமாவளவன் கூட்டணியில் இருக்க தெரியுது திமுக அந்த முயற்சி எடுக்குது, பாமக உள்ளே வரப்போகுது. இப்போ புரியுதா? இப்போ பாமக வந்து தங்கள் கட்சிக்கு தங்கள் அணிக்குள் வந்தால் வந்து மிகப்பெரிய பலம் தான் வட மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை கருதுதான். திமுக தலைமை கருத்துச்சு, அதனால தான் அந்த முயற்சி எடுத்தாங்க. அதை விட இன்னொன்று கருதுறாங்க, என்டிஏவை பலவீனப்படுத்திடலாம்ல.
வெறுமனே பாஜக அதிமுக இருக்கிறது எப்படி? 2019 அதிமுக, பாஜக, பாமக எல்லா கட்சிகளுமே சேர்ந்துமே அவங்க வந்து ஒரு சீட்டு தானே ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டாங்க. அது 2019 அன்னைக்கு. ஏன்னா 10 வருஷம் ஆட்சி, இவங்க மேலே கடுமையான இது, ஜெயலலிதா மறைவு, இங்கே கலைஞர் மறைவு, கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வராரு. அப்புறம் வந்து அந்த டைமில் வந்து பாஜகவே அகில இந்திய லெவலில் தோற்றுறோன்னு ஒரு கருத்து ஓடிச்சு. ஞாபகம் இருக்கா? 5 வருஷம் தான் எப்போவுமே இருப்பாங்க, ராஜீவ் காந்தி ஜெயிச்சிருவார், ராகுல் காந்தி ஜெயிச்சிருவார், காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும், இப்படிலாம் ஒரு இது இருந்தது. எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்தில் இவர் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி தான் பிரதமர்னு இவர் அறிவிச்சு காங்கிரஸ் தாங்க இங்கே ஜெயிக்கிறதுக்கு காரணம். அதாவது அது எப்படி மாறுது, மோடியா ராகுல் காந்தியா அப்படின்னு மாறுது. அப்போ ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு அப்படின்ற மாதிரி இங்கே வருது. அதில் தான் இவர்கள் கூட்டணி புதுசாக வேறு அமைஞ்ச கூட்டணி, இது எல்லாம் சேர்ந்து திமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க. ஓட் பர்சன்டேஜும் பெரிய அளவில் அடி. ஆனால் நீங்கள் இன்னொன்று பார்க்க மறந்துட்டீங்க, 2021 39% இல்லை இதே கூட்டணி, 5% தானே வித்தியாசம், 5 பாயிண்ட் சம்திங் வித்தியாசம். அப்புறம் நீங்கள் நியரஸ்ட்டை தானே எடுத்துக்க முடியும். சரி, இப்போ எடுத்துக்கங்க, 2024 இவ்வளோ பிரச்சனை இருந்தால் 2 பேரும் சேர்ந்து 39%, 13 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ கூட போங்க, தேர்தல் ஆணையம் சைட்டில் போங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி வாங்கின ஓட்டை கம்பேர் பண்ணுங்கள். 12 தொகுதியில் என்டிஏ அதை கம்பேர் பண்ணால் ஜெயிச்சிட்டாங்க. இவ்வளோ இருந்த அப்போ இவங்க ஆரம்பத்துலேருந்தே சேர்ந்து இருந்து ஒரு பிரச்சாரம் பண்ணியிருந்தால் 15 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? கிருஷ்ணகிரிலாம் ஜெயிச்சிருக்க முடியுமா? அங்கே வேட்பாளரே இவங்களுக்கு சரியில்லை. திருநெல்வேலியில் ஜெயிச்சிருக்க முடியுமா? அங்கே வேட்பாளரை கடைசி டைம் வரைக்கும் ராபர்ட் பயாஸு, ராபர்ட் ப்ரூஸ் பெரிய சண்டை ஓடிட்டு இருந்தது. சுதா தேடி ஈடி பிடிச்சி கொண்டு போய் அங்கே வேட்பாளர்கள் கடலூரில் ஜெயிச்சிருப்பீங்களா? பாமக, அதிமுக, பாஜகலாம் ஒன்றாந்து ஜெயிச்சிருப்பீங்களா? தருமபுரியில் ஜெயிச்சிருப்பீங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்போது அந்த கூட்டணியை பலகீனப்படுத்தினா, பாமக வெளியிட்டால் அந்த கூட்டணி பலகீனம் ஆகும். அப்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, பாமக இல்லாத என்டிஏ வந்து குறைஞ்சது ஒரு 6-7% குறையுதுன்னா அது அவங்களுக்கு பெரிய அடி. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இஸ்லாமியர் வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் விஜய் பிரிச்சுட்டாருன்னா அதை கொஞ்சம் ஈடு கட்டிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இதை பயன்படுத்தி விசிகாவும் சிபிஎம், சிபிஐ வெளியில் போயிட்டாங்க. இவரும் கடுப்பில் இருக்கார், மதிமுகவும். அவர் என்டிஏக்கிட்டே பேசிகிட்டு இருக்காருன்றாங்க. துரை வைகோ அவர் சுயேட்சை எம்பி தானே, அவர் உதயசூரியன் நிற்கலையே, மதிமுக எம்பி தான். மதிமுக எம்பி தானே. அதனால் அவங்க போகிறதுக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாதிரிலாம் போயிட்டா வெறும் ராமதாஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அந்த பயம் இருக்கும்ல. இதெல்லாம் தான் சேர்ந்து இந்த விஷயத்தை நிறுத்திட்டாங்க. இப்போ திருசங்கு சொர்க்கம் மாதிரி ஆகிட்டார் டாக்டர் ஐயா. இப்போ அவரால் அந்த இதை ஏறினதை இறங்க முடியல, புரியுதா? அப்போ அந்த இதுலேயே இவங்க பேச்சுவார்த்தை வர்றாங்க. யார்? அமித்ஷா டீமு, குருமூர்த்தி அண்ட் சைதி துரைசாமி வந்து பேசுகிறாங்க. பேசி அவங்களுக்கு கூட என்னன்னா, ஏங்க பிரச்சனை எதுக்கு இது பண்ணிக்கிறீங்க, என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாங்க, யோசிச்சு பாருங்கள், இந்த கவர்மெண்ட்டு போனால் அவங்க நல்லது தானே, நாங்கள் பார்லிமெண்ட்டில் பண்ணித்தரோம், ராஜ்யசபா வேணால் ராஜ்யசபா தரோம், 29 தருமபுரியில் இப்போ சௌமியாவை நின்று ஜெயிச்சாங்கன்னா நம்ம வேறு என்னென்ன பேசிக்கலாம், மத்திய அமைச்சர் மற்ற விஷயங்கள் இப்படி தானே பேசியிருப்பாங்க. அமித்ஷாவை சொல்ல சொன்னாருங்க. இவர் எங்கே போய் நிற்கிறாரு? அதெல்லாம் விடுங்க, நான் தலைவர், நான் என்டிஏக்கே வரேன், ஆனால் நான் தான் தலைவராக இருப்பேன், அன்புமணி தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்தால் அன்புமணி இதுக்கப்புறம் அன்புமணி உஷாராயிடுவார்ல. இனி ஒன்ஸு அப்பாவை தலைவர்னு ஒத்துக்கிட்டா பொதுக்குழு கூட்டுவாங்க. கூட்டி அவர் தலைவர் ஆகிட்டார்னா அன்புமணி கதைலாம் முடிஞ்சுது. அன்புமணி கதை மட்டுமா முடியும்? வடிவேல், ராவணன், இந்த 3 எம்எல்ஏக்கள் எல்லாரையும் மாற்றிடுவார்ல. அன்புமணி அப்போ இறங்க மாட்டார்ல. அதனால் இது வந்து அப்படி இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது. இந்த இடத்துல தான் அன்புமணி ராமதாஸ் நீங்கள் கட்சிக்குள்ளே விளையாடுறீங்கன்னு திமுகவை அவர் எச்சரிக்கிறார். இப்போ புரியுதா அன்புமணி ராமதாஸ் சொல்கிறதுல உண்மை இருக்குதா இல்லையான்னு? மன்னிப்பு கேட்கிறேன் நேரில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியும் கூட நீங்கள் ஏன் வந்து இன்னும் பேசாமல் இருக்கீங்க? ஒருவேளை நேரில் தான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ராமதாஸ் என்ன அவர்கள் சொல்கிறாரு அப்படின்னா, பாட்டு பாடி அப்படியே சொல்கிறாரு, போக போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடாரு. ராமதாஸ் அர்த்தம் என்ன? ராமதாஸுக்கு மன்னிப்புலாம் மேட்ரு இல்லை, தலைவர் பதவி தான் மேட்ரு. நான் ஆரம்பித்த கட்சி நான் சொல்லியே மீறி இவ்வளோ பேர் எனக்கு எதிராக போய் நின்ட்டீங்கல்ல, நான் யாருன்னு காமிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் என்ன விவகாரம்னா, ராமதாஸு எனக்கு தலைவர் பதவி வரணும், நான் தான் தலைவர் அப்படின்றார். முதல்ல என்ன சொல்கிறாரு, தேர்தல் வரைக்கும் நான் தலைவராக இருக்கேன், என்ன பிரச்சனை? 2026 வரைக்கும்
அது பிறகு அன்புமணி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு வராரு. மறுநாள் என்ன சொல்கிறாரு, என் வாழ்நாள் முழுசும் நான் தான் தலைவராக இருப்பேன். மூச்சு உள்ளவரே அப்படி. அன்புமணியை நினச்சாலே பிபி ஏகுறதுன்றாரு. அதனால் அவர் ஆத்திரத்துடைய உச்சத்தில் இருக்கார். வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க தெரியுமா, கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே விட்டு கொடுக்க மாட்டாங்க, கோவத்திலே இருப்பாங்க, கோவத்தோடையே அணுகுவாங்க, யதார்த்தத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்குது. யதார்த்தம் என்ன, எதிர்காலம் அன்புமணி, குலதெய்வம் ஐயா. ஐயா நீங்கள் குலதெய்வம், நீங்கள் ஆரம்பிச்சிங்க, உங்களை மதிக்கிறோம். ஆனால் எதிர்காலம் அன்புமணி தான். நாளைக்கே ஏதாவது ஒன்றா நாங்கள் பகைச்சிட்டு வந்தோம்னா நாளைக்கு. அதனால தான் 2 பேரும் போய் நெஞ்சு வலியில் போய் படுத்துக்கிட்டாங்க. எதுக்கு வம்பு, நெஞ்சு வலின்னு போய் பார்த்துட்டா பிரச்சனை இல்லைல்ல. உடனே ஐயா பார்க்குறாரு, நெஞ்சு வலி ஆயிரும், நானே நேராக வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு வர்றாரு. அதனால் இப்போ நீங்கள் இவர் ஜிகே பண்ணி பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட விட்டு அழுதுருவார் போல். ஐயா ஐயா அழுதுறாதங்க ஐயா, கோச்சிக்காதீங்க ஏன்னா அழுதுருவார் போல். ஐயோ நீ உங்களுக்கு தெரிலங்க, நீங்கள் 2 பேரும் பிரச்சனை, நான் மாட்டி முடிக்கிறேங்க, ஓடி போயிடலாமான்னு இருக்குதுங்கன்றாரு. பார்த்தீங்களா, எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு புறம் ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார், ஒரு புறம் வேடன், மறுபுறம் 2க்கும் நடுவே அழகிய கலைமான்னு சுஜாதா நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு பாடுவாங்க. இந்த சைடு போனால் வேடம் அடிச்சிருவான், இப்படி போனால் புலி அடிச்சிடும், நடுவில் மாட்டு முடியும். இப்போ அதான் கதி. சின்னவரேன்னு போனால் பெரியவர் கோச்சிக்குவார், பெரியவரேன்னு வந்தால் நாளைக்கு சின்னவர் அவர் கையில் கட்சி வந்தால் நீ அங்கே போனல. இப்போ அன்பு ஜிகே மணி எதிர்காலம் கிட்டத்தட்ட கேள்விக்குறி தான். அருள் அண்டு ஜிகே மணி யோசிச்சு பாருங்கள். ஜிகே மணி என்ன நினச்சிட்டு இருப்பாரு, அடுத்து ஏடிஎம் கூட கூட்டணி வரும், ஒரு 20 சீட்டு வாங்கி. இல்லை, ஒரு வடிவேல் ராவணையெல்லாம் தூக்கிட்டு முரளி சங்கரை வந்து பொதுச்செயலாளர் நியமிக்கிறாரு. அதுக்கெல்லாம் இதுவே கிடையாதுங்க. நீங்கள் போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் ஒப்புதலே வாங்க முடியாது. ஏன்னா இவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. நீங்கள் நிறுவனருக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், பொதுச் செயலாளர், இவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதனால் நீங்கள் நீக்குதல் எதுவுமே செல்லாது. இன்ப நிதி சில திமுக மேடைகளில் ஏற்றப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தோம். தற்போது அவருக்கு வந்து திமுகவின் அதிகாரப்பூர்வ ஊடகமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதை பார்க்கும்போது முரசொலியில் எப்படி பல ஆண்டுகள் வந்து இயக்குனராக உதயநிதி வேலை பார்த்தாரோ அதே மாதிரியான ஒரு பொறுப்பை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் அது ஒரு வாரிசு அரசியல் இன்னும் தொடர்ச்சியாக அவ்வளோதான், வேற என்ன. அதுதான், அது கம்பெனி தானே. டிஎம்கே வந்து கம்பெனி தானே. முன்னாடி சேர்மனு தலைவர் கலைஞர் இருந்தார், அடுத்த சேர்மன் இவர் வந்தார், எம்டி வந்து இவர் உதயநிதி, இன்னொரு எம்டி டைரக்டர் வந்து இப்போ இன்பநிதி. அந்த ரூட்டு வந்து இப்படி கொண்டு வருவாங்க. அதான் அவங்களே சொல்கிறாங்களே, நாளைக்கு இன்பநிதி வந்தாலும் நாங்கள் அவருடைய தலைமை ஏற்றுக்கோங்க. இது ஒரு வியாபாரம் தானே. அரசியல் என்பது ஒரு வியாபாரம். ஸ்டாலின் வந்தோடனே துரைமுருகனை கோச்சினாரா, இல்லை மற்ற மூத்த தலைவர் கோச்சினாங்களா? ஸ்டாலினை எப்படி அவர் மனசுக்குள்ளே எப்படி இடம் பிடிக்க முடியும்? ஏன்னா அப்போ தான் நீங்கள் எம்எல்ஏவும் மந்திரியாக இருக்க முடியும், உங்கள் மற்ற விஷயங்களை தொடர முடியும். அடுத்து உதயநிதினு வரும்பொழுது அந்த கட்ட தலைவர்கள் உதயநிதியை பிடிச்சிக்கிட்டு, நேற்று கீழடிக்கு எதிரான போராட்டம், என்ன கோஷம் கொடுக்குறீங்க? கீழடி எங்கள் தாய்மொழி. ஏங்க என்ன பார்த்தீங்க நீங்கள்? வலுப்படுத்துவோம், இளைய தலைவர் உதயநிதியின் கரத்தை வலுப்படுத்துவோம். யார் தலைமையில் நடக்குது? ராஜீவ்காந்தி தலைமையில், திமுக மாணவரணி. அப்போ உதயநிதி என்ன பண்ணுவார்? பரவாயில்லப்பா ராஜீவ்காந்தி, அடுத்து எம்எல்ஏ அவர் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துடணும், அடுத்து அவர் ஒரு அமைச்சராகிடணும். அப்போ ராஜீவ்காந்தி எண்ணம் ஈடேறியதா? என்ன நான் பேச்சு பேசுனீங்க கலைஞரை, இன்றைக்கி உதயநிதி கரத்தை வலுப்படுத்துவோம். இது ஒரு வியாபாரம் தானே. அடுத்து இன்பநிதிக்கு வரும்பொழுது அப்போ புதுசாக வருவார்கள்ல இளைஞர்கள், அவர்கள் வலுப்படுத்துவோம், இன்பநிதி கரத்தை வலுப்படுத்துவோம். அவ்வளோதான். இது ஒரு வியாபாரம் தானே. நாளைக்கு சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, உதயநிதிக்கு ஆகாதவங்க, இப்போ சேகர் பாபுலாம் நாளைக்கு உதயநிதி கையில் பவர் வந்தால் என்ன ஆகும்? ஒன்று உதயநிதிக்கு அவர் அதே என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், இல்லை உதயநிதி நீ என்னையே ஆட்டம் காமிச்சிய அப்படின்னு முடிவெடுத்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். இல்லை பரவாயில்ல, என்ன தான் ஆட்டம் காமிச்சார், எங்கள் அப்பாவே அடிக்க வந்தாலும் பரவாயில்லன்னு இவர் ஏற்றுக்கினார்ல ஸ்டாலின், சேம் அதே தான் இவரும் ஏற்றுக்கிட்டாருன்னா தொடருவார். இல்லாட்டி நீ ஓரம் போய் உட்காருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு அன்பில் மகேஷ், ஜோயல், இப்படி ஒரு செட்டு ஃபார்ம் ஆகுமா ஆகாதா? ராஜீவ்காந்தி இப்படி ஆகுமா ஆகாதா? அது நடக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே கலைஞர் டிவியில் யார் இருக்கா? அந்நியாருடைய தங்கை மகன் கார்த்தி, அவர் அங்கே பெரிய பொறுப்பில் இருக்கார். இப்போது இன்பநிதியை ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. காலைல 10 மணி 11 மணிக்கு வருவாராம், சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு போவார். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க, திமுக மேடைகளில் ஏற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் அநேகமாக முதலாளித்துவ கட்சிகளில் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். அதை மீறிலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தை கொடுக்க நன்றி சார்.